நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுசஸ். ஒரு பேசிக்காக ப்ளவுஸ்னால் என்னென்ன ப்ளவுஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக நல்லா வந்து எக்ஸ்பேண்டபிளாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்காதவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இனிமேல் வந்து என்னோடய வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப் ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ப்ளவுஸ். ஸோ இந்த ஆர்டினரி ப்ளவுஸ்ன்றது நம்ம நார்மலாக தைக்கிற பட்டி வச்ச ஒரு ப்ளவுஸ் தான் ஆர்டினரி ப்ளவுஸு. அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகும். பட் ஒரு சிலருக்கு அந்த பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்கும்ல, அவங்களுக்கு மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டால் சாரீ கட்டும்போது அதோட லுக் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். சிங்கிள் கட்டோரி அப்படிங்கிறது, கட்டோரி அப்படின்னாலே அந்த கப் ஷேப்பை வந்து தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான். அந்த கப் மட்டும் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணுவோம், அதுதான் சிங்கிள் கட்டோரின்றது. ஒரே பீஸ் வந்து கப்புக்கு நம்ம வைப்போம். பட் டபுள் கட்டோரி அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 பீஸு அப்படி இல்லைனா 3 பீஸ் வச்சு, அதாவது பிரேசியரோட கட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் டபுள் கட்டோரி. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஃபிட்டிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். பிரின்சஸ் கட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஹங்காவோட டாப் ஸ்டிச் பண்ணுறோம்லாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க் பண்ணி, அதாவது நம்ம வந்து நிறைய ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல அந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பிரின்சஸ் கட் யூஸ் பண்ணலாம். பிரின்சஸ் கட்டுன்றது பட்டி தனியாக வராது. பட் நிறைய பேர் நினச்சிப்பாங்க பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டால் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகும்னு. அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஷேப்பாகவே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகும். அதாவது மற்றதெல்லாம் வந்து நமக்கு டைட் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ பிரின்சஸ் கட்டுன்றது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை நெக் இல்லைனா ஆல்டர் நெக் சொல்லுவோம். இது வந்து காலர் நெக் மாதிரி இருக்கும். பட் காலரை அடிஷ்னலாக நம்ம வைக்க மாட்டோம். நம்ம கட்டிங்கே வந்து அந்த ஹை நெக் வர மாதிரி கட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹை நெக்கு. இதுவுமே நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லாவும் ரீச் ஆகிருந்தது இந்த வீடியோ. பட் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஹை நெக் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம வாசன் ஐக்கரெல்லாம் போனீங்கன்னா நிறைய வந்து அந்த ப்ளவுஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் கலெக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஹைநெக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து இது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு வருது. இது வந்து காலர் நெக். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சுடிக்கு எப்படி காலர் கொடுப்போமோ அப்படி ஸ்டிச் பண்ணுறது தான். இதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. இது வந்து தனியாக கட் பண்ணி வைப்போம், இது தனியாக கட் பண்ணாமல் வைப்போம், அவ்வளோதான். ரெக்லான் ஸ்லீவ் ப்ளவுஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணும்போது ஸ்லீவ் போடுறோம்ல, ஸ்லீவுக்குன்னு இப்படி விடுறோம்ல, ஸோ இப்படி விடுவோம். பட் நீங்கள் ரெகுலான் வைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி வராது. இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பீஸ் வந்து ஒரு பீஸாகவே வரும், இப்படி வரும். ஸோ இது ஒரு பீஸாக வரும், அதுக்கப்புறம் பாடி நமக்கு ஒரு பீஸாக வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் ரெகுலார் ஸ்லீவ். இதுவுமே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நான் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம லாக்டவுன்லேயே இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் ஒரு சிலருக்கு வந்து வெறும் ஆர்டினரி கட்டிங் மட்டும் தெரியும், மற்றது எதுவும் பண்ண தெரியாது. ஸோ எல்லோரும் கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து நீங்கள் சுடியில் பார்த்துருப்பீங்க, பேண்ட்டோட டைப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதால இது கொஞ்சம் டிலே தான் ஆகும் கண்டிப்பாக. பட் நம்ம ஒன்றுனா பண்ணலாம். எத்தனை ப்ளவுசஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி ப்ளவுஸு என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். பட் இதுக்கு முன்னால் நான் வந்து ரொம்ப ஸ்லோவான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஐ பட்டன்ன்றதை நீங்கள் பார்க்கும்போது மேலே ரைட் சைடில் வந்து ஐ மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதில் சஜஷன் வீடியோ வரும், அதில் வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் லிங்க்கு, நீங்கள் பாருங்கள்.
அதில் ரொம்ப ஸ்லோவாக சொல்லியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவும் ரொம்ப லெங்க்த்தியாக போனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். பட் கண்டிப்பாக புரியும். மார்க்கிங் ஏரியா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டுவேன். ஸோ வாங்க அதோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2x2 கிளாத்து 80 சென்டிமீட்டர் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம ரன்னிங் மெட்டீரியலில் கட் பண்ணி வாங்கினது. இது ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணலாம். இது என்ன மெஷரில் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை வந்து ஈவனாக வர மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். இன்னும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டிங்கோட மெஷர் தெரியணும் அப்படின்றதால ப்ளவுஸை வந்து ரோப் இருந்ததுன்னா அதை வந்து கலட்டி விட்டுருங்க. அது போட்டுட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ளவுஸை வைக்கிறது பாருங்கள், கரெக்டாக பொசிஷன் பண்ணுங்கள். அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆனால் தான் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஆமோல்லேருந்து அந்த ஆமோல் வரைக்கும் கரெக்டாக உள்ள கிளாத் எதுவும் இல்லாத மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 16 இன்ச் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு 16 இன்ச் இருக்குல்ல, ஸ்டிச்சிங்காக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 3 இன்ச் ப்ளஸ் 3, ஸோ 19 இன்ச்சு. 19 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 9.5. ஸோ இது எக்ஸாக்ட் மெஷர் வைக்கணும்னா இப்படி வைக்கலாம். உங்களுக்கு லூஸ் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நான் இந்த எட்ஜில் இருந்து அந்த மெஷரை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி உள்ளே இன்னும் ஃபோல்டு அதிகமாக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த எட்ஜில் இருக்குது, நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக இந்த லைனை நான் போடுறேன். இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபோல்டு வந்து கரெக்டாக நமக்கு இந்த அளவு தான் நமக்கு கிளாத் தேவை. ஸோ அந்த மெஷர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் நம்ம 3 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இது வந்து சைடில் நம்ம போடுவோம்ல 3 ஸ்டிச்சு, அதுக்காக தான். கீழே 1.5, சைடில் 1.5. ஸோ இது ஃபோல்டிங்காகவும் ஸ்டிச்சிங்காகவும். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு ஜாயின் இருக்கும், அந்த 2 ஜாயினையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஸோ சேர்த்து பிடிச்சி கரெக்டாக அந்த ஹிப் அந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதையுமே வந்து 2 தையலும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபோல்டு இருக்குது பாருங்கள், அந்த ஃபோல்டும் நம்ம கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். மார்க்கிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ப்ளவுஸில் இருக்கிற மெஷரை விட நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலே வைக்கிறோம். எதுக்குன்னா தையலுக்கு நமக்கு வேணும் அப்படின்றதால. இது வந்து நெக் மெஷர், ஷோல்டர் மெஷர். இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் ஸ்லோவான வீடியோஸ் இருக்குது, அதில் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த லைனில் வந்து அந்த ப்ளவுஸ் நிற்கும். உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த லைனில் வந்து நிற்கிது பாருங்கள். அப்படி இல்லைனா நமக்கு வந்து வேரியேஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மேலே போட்டிருக்கிற மார்க்கில் தான் நான் லைன் போடுறேன், ஏன்னா தையலுக்காக தான். ஸோ இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி விடுறேன். இது நெக்கு எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இது அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ரவுண்ட் நெக் போட போகிறேன். அது ப்ளவுஸில் இருந்தது வேறு ஷேப்பு. ஸோ ரவுண்ட் நெக் வந்து எனக்கு ரொம்ப இறக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதால இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறேன். அந்த டிசைன் அந்த ஷேப்பெல்லாம் போடும்போது நம்ம நல்லாவே இறக்கிக்கலாம். பட் ரவுண்ட் நெக்கு நெக்குன்னும் போது ரொம்ப இறங்கினா நல்லா இருக்காது, லீன் பாடிக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் 7 இன்ச்சு வச்சு போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆமோல் கிட்ட ஷேப் போடுறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து அப்படியே எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம கையிலேயே வரணும். அந்த வளைவு போட வந்துடும். ஸோ அந்த 1 இன்ச் மட்டும்தான் கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆமோல் சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லைட்டிங் போய் வந்த மாதிரி இருக்குது. அந்த பிரைட்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது, குறைஞ்சி அதிகமாகி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 1.5 இன்ச்சை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆமோல் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அதையும் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணலாம்.
மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் ஹூக் இருக்கிற சைடு, ஐ இருக்கிற சைடு எடுக்காதீங்க, ஹூக் இருக்கிற சைடு எடுத்துக்கோங்க. எடுத்து கரெக்டாக இப்போ ஃபோல்டிங் வந்து என்னோடய சைடு, நான் ஒரு முறை மார்க் பண்ணும்போது தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடய சைடில் தான் ஃபோல்டிங் இருக்குது. கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், 4 இன்ச்சுக்கு கீழே வச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கேப் வரும், அது வந்தால் தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோன்னு அர்த்தம். ஒரு 1/2 இன்ச்சு கேப் வரணும். ஸோ மேலே நம்ம இருக்கிற கிளாத்தோட மேலே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பட்டி இருக்கிற இடத்த விட 3/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மிடில் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து டாட் இருக்கிற இடம் அப்படியே டர்ன் பண்ணி, இதுதான் ஃப்ரண்ட் ரைட். இது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம கரெக்டாக போடலை அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் சரியாக வராது. இது ஆமோல் சைடு. அதே ஆமோல் சைடை 4 இன்ச்சு கீழே வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். இருக்கிற மார்க்கை விட 4 இன்ச்சு கீழே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்னும் ஒரு 2 வீடியோ வந்து ரொம்ப கிளியராக நான் சார்ட் கட்டிங்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதிலலாம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன். அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பட் இது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இந்த மெஷரை எடுத்துக்கோங்க. இதை வந்து 3ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு இருக்காது, நம்ம 3ஆக டிவைட் பண்ணால் ஒரு 2.25 அப்படின்ற அளவில் வரும். அதில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேப் போட்டிங்கன்னா அந்த ஷேப் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லைனில் டச் ஆகி மிடில் இருக்கிற லைனில் மிடில் வரணும். மிடில் வந்து அந்த ஷேப் சேஞ்ச் ஆகணும். ஸோ இது வந்து நமக்கு அந்த அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான். நெக் வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி ரவுண்ட் நெக் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஆர்மோல் பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து நான் மெஷர்மெண்ட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இதில் நான் அப்படியே வந்து நம்ம ஹேண்ட் ஃப்ளோலேயே போடுறேன், ஃப்ரீ ஹேண்டை. ஸோ நம்ம எப்படி போடுறோமோ, நம்ம ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த் எடுத்துருவேன் நான். ஜஸ்ட் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா அதை கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லது. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்கை வந்து அப்படியே எந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ரவுண்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆமோல் கட் பண்ணுறதுக்காக என் பக்கம் டர்ன் பண்ணிக்கிட்டேன். டர்ன் பண்ணி அந்த ஆமோல் ஷேப்பை நீங்கள் இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் டெப்த் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சிசர் ஃப்ளோவில் விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கட்டிங் சரியாக வரலன்னா பிசுராக வர மாதிரி இருக்கும். இப்போ மிடில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டுட்டு இருக்கிற இடத்துல ஒரு நாச் எதுக்காகனா ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ரெண்டும் ஒரே இடத்துல வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் நான் நாச் போட்டுட்டேன். இப்போ கீழே வந்து அந்த ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம்ல, அங்கேயுமே வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஒரு கிராஸ் எடுக்கணும். ஸோ அந்த கிராஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்கு கிட்ட லூஸ் வருது, ஷோல்டர் ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இது கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இப்போ அது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கரை பக்கம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே நம்ம வந்து 2 ஃபோல்ட் பண்ணி 4 பீஸாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே வந்து இன்னொரு ஃபோல்டு, ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைன் போட்டாச்சு. இப்போ கையோட ஃபோல்டிங்கும் கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஒரே பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக எங்கே இருக்கோ அங்கே நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கை எங்கே நமக்கு முடிஞ்சிருக்கோ, அந்த ஜாயின் ஆகிருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதை விட 4 இன்ச்சு மேலே எடுக்கிறது தான் நமக்கு தேவையான மெஷர். எல்லாமே நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கொஞ்சம் மேலே எடுப்போம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஆமோல் எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கோ அங்கே ஒரு மார்க் ஜஸ்ட் நம்ம பண்ணிவிட்டு அதை விட ஒரு 4 இன்ச்சு மேலே இன்னும் ஒரு மார்க்கிங் எங்கே முடியுதுன்னு தெரியறதுக்காக கோடும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஷேப்பு, கை ஷேப் போடுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னா அது வந்து டெக்னிக்கெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம போடுறது தான். அது போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் அப்படியே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி கிராஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் ஒரு கிராஸ். ஸோ இது எப்போவுமே வந்து நம்ம இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நான் வந்து கட் பண்ண கிளாத்தை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணுவேன். பேக் போர்ஷன், பேக் பார்ட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மேலே ஜாயின்காக அந்த 4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு இப்படி வச்சு பார்ப்பேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணாமல் கட் பண்ண மாட்டேன். இப்படி வச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து இந்த பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். கை ஷேப் கட் பண்ணும்போது எப்போவுமே பாருங்கள் அந்த ஆமோல் கிட்டேருந்து மேலே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வந்து அந்த ஷேப் நமக்கு வளைவு நல்லா வரும். மிடில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ரொம்ப கட் இருக்காதீங்க, இந்த அளவு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்லேயுமே நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். எதுக்காக நாச்சுன்னா நமக்கு தெரிகிறதுக்காக தான். இப்போ பட்டிக்காக அந்த ஃப்ரண்ட் கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கிளாத் நீங்கள் எங்கேனாலும் எடுத்துக்கலாம் பட்டிக்கு. பட் இதில் வந்து கொஞ்சம் கிளாத் இருந்தது, அதனால் நான் அப்படியே எடுக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அந்த பீஸை நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைன், வேறு எதுக்கும் இல்லை. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் இருக்குல்ல, நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆமோலாம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஃபோல்டிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே இந்த எட்ஜில், அதாவது ஆமோல் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இருக்குது. ஸோ 2.5ஓட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 3.5. எதுக்காக 1 இன்ச்னா அட்டாச் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்காக. அங்கே 3.5, நெக்ஸ்ட் சைடில் 4, மிடில் 3. ஸோ அந்த கேல்குலேஷன் எல்லாமே நான் பட்டி வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. 4, 3, 3.5. நெக்ஸ்ட் சைடில் 4. அதுக்கப்புறம் வந்து மிடில் போடக்கூடாது, அந்த 3ன்ற மெஷரு ஒரு 2.5 இன்ச் அல்லனா 3 இன்ச்சு அந்த இடத்துல நம்ம போடணும். 4, 3, 3.5. ஸோ இது கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஷேப் நீங்கள் பாருங்கள். அந்த ஷேப் வந்து கரெக்டாக இந்த ஷேப் வந்ததுனால நம்ம பட்டி வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நெக்கு கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஆமோல் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். என்கிட்ட அடிஷ்னல் பீஸ் இருக்குன்றதால அதுலேயே நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கிறேன். பட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த பீஸ் கிடைக்காது. நீங்கள் காட்டன் கிளாத்தோ இல்லை உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆமோல் சைடில் கட் பண்ண பீஸு. இதை வந்து ஜஸ்ட் நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். பட் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங் ஈஸியாக இருக்கும், நீட்டாக வரும். ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ். எதுக்காக அப்படின்னா ஐப்பட்டிக்காக ஒரு 3 இன்ச் அளவில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதுலேயே கூட நீங்கள் ஊப்பட்டியும் எடுத்துக்கலாம். பட் இன்னொரு பீஸ் இருக்குன்றதால அதில் நான் ஊப்பட்டி எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து இது நெக்கில் ரவுண்டு நம்ம கட் பண்ணலாம் அந்த பீஸு. இதில் வந்து நல்ல ஒரு க்ராஸாக வர மாதிரி ஒரு இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சுக்கு வர மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ், இதுதான் கிராஸ் பீஸ். கிராஸாக தான் போடணும் லைனா, அப்போ தான் நெக் ஃபிட்டிங் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், பட்டி, அதுக்கப்புறம் நெக் பீஸு, ஊப்பட்டி, ஐப்பட்டி பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.